ஹலோ கைஸ், வாவு சிதம்பரத்தை பற்றி பார்க்கலாமா? எஸ், நாங்கள் வந்து திருநெல்வேலி ரீசெண்டாக வந்து இருந்தப்போ வந்து இந்த கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு இது வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் போனப்போ இந்த மாதிரி வாவு சிதம்பரத்தை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவர் வந்து காளியா லாவோ அப்படிங்கிற 2 கப்பல் உருவாக்கியிருக்கிறாரு. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இவரை வந்து சிறைசாலையில் அடைச்சப்போ ஒரு செக்கு போட்டு எழுத சொன்னாங்க இல்லையா, அந்த செக்கு வந்து திருவான்மியூரில் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த பிளேஸ்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் தூத்துக்குடியில் வந்து இவரோட சிலையை வந்து இந்திரா காந்தி வந்து ஓப்பன் பண்ணி வச்சதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் வந்து இதே நம்ம எடுத்துக்கலாம் போல். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் நீங்கள் 6th படிக்கிறீங்க, 5th படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக திருநெல்வேலி வரும்போது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி இது. அண்ட் இவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரோவாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் வந்து என்னால் அங்கே இருந்தது இவ்வளோ தான். அண்ட் இதை விட நிறையா வந்து எதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் போக படிக்கலாம். அண்ட் இதை மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பழைய விடுதலை போராட்டர், ஆக்சுவலி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஓகே, அவங்கள பற்றி வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து நான் எடுத்து போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து யாரையாவது பற்றி வேணும்னா அவங்கள பற்றி வந்து கீழே போட்டு விடுங்க. அந்த ஃப்ரீடம் ஃபைட்டரோட நேமை அவங்கள பற்றி நான் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே திருநெல்வேலி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில்ட்ரன்ஸ். பாய்.